எல்லா புகழும் முருகனுக்கு. அதாவதுங்க 2 பதிவுகள் நான் போட்டேன். கர்மாவை பற்றி போட்டேன். இந்த கர்மா எப்படி நமக்கு கண்டினியூ ஆகுதுங்கிறதை நான் போடுறேன். நீங்கள் யாரை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எதை பிடிக்கல எது இல்லைன்னு குறை சொல்லிட்டு நீங்கள் வேணான்னு விட்டுட்டு போகிறீங்களோ அடுத்த லைஃப் இதை விட ட்ராஜடியாக இருக்கும். அடடா அந்த லைஃபுக்கு இந்த லைஃப் எவ்வளோ, இந்த லைஃபுக்கு அந்த லைஃப் எவ்வளவோ பரவாயில்லன்னு இருக்கும். அந்த அளவுக்கு கடவுள் கொடுப்பார். அப்படி இருக்கும், நமக்கு அதை பார்க்க முடியாது. நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன், டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறப்ப எல்லாம் நான் பார்த்துருக்கேன். நல்ல பொண்ணாக இருக்கும், நல்ல பையனாக இருக்கும், அதை போட்டு எத்தனை பேர் நொந்து நூடுல்ஸ் ஆகி தெரியுறாங்க தெரியுங்களா? அம்மாமார்கள் யோசிங்கங்க, டைவர்ஸ் போடணும்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களே, அந்த டைவர்ஸ்னால அந்த பிள்ளைய வாழ்க்கை எவ்வளோ தலைகீழாக மாறுதுன்னு தெரியுங்களா? தாயாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த டைவர்ஸுங்கிற ஒரு வார்த்தை எப்படி ஒரு பின்னாடி தள்ளுது தெரியுங்களா? பின்னாடி இப்போ தெரியாதுங்க, பின்னாடி வாழ்க்கை ரத்தம்லாம் சுண்டின பிறகு ஒரு 40-50 வயசுக்கு மேலே தண்ணி மோந்து கொடுக்க ஆள் இல்லாமல், ஒரு வாய் சோறு போட ஆள் இல்லாமல், ஆதரவுக்கு தோல் சாய்க்க ஒரு தோல் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுவோம் பார்த்தீங்களா? அப்போ தாங்க தெரியும் என்ன ரொம்ப ஈஸியாக வேணாம், குழந்தைங்களாம் வேணான்னு பொண்டாட்டியும் டைவர்ஸ் பண்ணுறீங்க, குழந்தையும் டைவர்ஸ் பண்ணுறீங்க. என்னங்க அவ்வளோ ஒரு இது ஈகோ ஆணுங்கிற அந்த ஒரு இதாங்க தப்புங்க. குழந்தைங்க என்னங்க பண்ணிச்சு? குழந்தைங்க பாவங்க. நாங்கள் அதில் பட்டிருக்கோங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கிறீங்க, நாங்கள் கொடுத்த பொருளெல்லாம் வச்சுக்கிறீங்க, பொம்பளைங்க கொடுத்த பொருளெல்லாம் வச்சுக்கிறீங்க, அவங்கள டைவர்ஸ் பண்ணிக்கிறீங்க, அவங்க போட்ட நகையெல்லாம் வச்சுக்கிறீங்க, ஜீவனாம்சமும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவங்களுக்கு வேணுங்கிறதையும் கோர்ட்டில் சொல்கிறதையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒளிஞ்சு எக்ஸ்பர்ட்டி ஆகிடுறீங்க, கோர்ட்டை அவமதிச்சுட்டு ஓடிடுறீங்க, டிஸ்மிஸ் ஆகிடுது கேஸு. அப்போ அவங்க என்னங்க பண்ணாங்க? பாவம் இல்லை, இந்த பாவம் இல்லையா? அந்த கர்மாலாம் எங்கே கொண்டு போய் தொலைக்க போகிறீங்க? இல்லை பெரிய கர்மாங்க, போன ஜென்மத்திலேருந்து கொண்டு வந்த கர்மாவை இப்போ நம்ம தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த கர்மாலாம் மகா பாவம். பொண்ணுன்னா பேய் இறங்கும்பாங்க, ஆனால் பெண்களுக்கு பிள்ளைங்களோட விட்டுட்டு போகிறது, பிள்ளைங்களோட தண்டிக்கிறது மாதிரி இருக்கிற கொடுமை இருக்குது பார்த்தீங்களா? அது ரொம்ப கொடுமைங்க. அவங்க அடுத்த லைஃப்பில் ஏன் உங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையா? அவங்களுக்கு வாழ்க்கை இல்லையா? உங்களை பெற்ற மாதிரி தானே அவங்க அப்பா அம்மா பெற்றிருப்பாங்க, அப்படி தானேங்க எல்லாருமே பெற்றிருப்பாங்க. பாவம் இல்லையா? அவங்களுக்கு ஒரு லைஃப் வேணுமா? உங்களுக்கு இருக்கிற ஆசா பாசம், சாப்பாடு, சாப்பிட்ற வயிறு பசி எல்லாமே ஒன்று தானேங்க. யோசிங்க, சிந்திங்க, உங்களுக்கு விதிக்கப்பட்டது என்னவோ அதை மனசார ஏற்றுக்கோங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு வாழ பாருங்கள். ஏன் பொம்பளை மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணுமா, ஆம்பளை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதா? யோசிங்க.